கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்த 6 நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்தபடினாலே கர்த்தருக்கு நாம் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பித்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்திலே அப்படியே நாம் கண்களை மூடி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஒருமனப்படுவோம் தேவனுடைய சமூகத்திலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ளவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதும் இந்த இடம் முழுவதும் நீர் ஒருவரே ஆளுகை செய்யும்படியாக எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாய் பாடல் வேளையிலும் ஆண்டவரே செய்தி வேளையிலும் அடியார்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. நம் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே
செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் நின்ற வண்ணமாக அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் விசேஷமாய் உண்டாக்கினபடினாலே எல்லா கனமும் மகிமையும் புகழும் கர்த்தராகிய இயேசு ஒருவருக்கு. அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் அறியாததும் நாம் எட்டாததும் பெரிய காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக நமக்குள்ளே இருக்கிற தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தாரை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறபடினாலே அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை என்று நாம் விசுவாசத்தோடு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise, 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 hallelujah, hallelujah. Thank you, glory, thank you, glory. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு பெரியவர். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி உற்சாகமாக உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதம் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதிராக இருக்கிறபடினாலே சுத்தத்தால் உன்னில் பகையானாரோ வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் வலதுகரம் தாங்கி நம்மை நடத்துவார். கர்த்தர் பெரியவர். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார்.
நன்றி இயேசுவே. Thank you Jesus. எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் 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 பெரியவர். ஓ thank you glory, thank you glory. நன்றி நன்றி ஆவியானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஒரு பொழுதும் குறையாதபடி ராஜா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விசுவாசத்திலே முன்னேறி செல்வதற்கு ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே, ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள் ஜெயத்தோடு திரும்ப கர்த்தாவே உதவி செய்யுங்க. இந்த நாளிலே ராஜா பாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே மனத்தில் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you glory, thank you Jesus. நன்றி 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 நன்றி. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். எல்லோரும் சொல்லுவோமா? உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya 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 இயேசுயா ஹalleluya ஹalleluya இயேசுயா ஹalleluya. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். 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 Thank you Lord, thank you Jesus. நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உடைய சுத்த கிருபை எங்களே ஆண்டவரே விளங்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஸ்தலத்திலே ஆண்டவரே நீர் ஒருவரை பெருக வேண்டும், நீர் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா புகழும் கனவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தை கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல் மூலமாக நீர் ஒருவரை மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நேரத்திலும் செய்தி கொடுக்கிற தாசனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நமதில் இருக்கிற சகோதரர்
ராஜேந்தர் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். செய்திக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட அந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பிரியமானவர்கள், எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உடைய கிருபையின் நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த நிமிஷம் வரை அநேக பாடல்கள் மூலமாய் ஐயா உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொண்டபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் என்ன பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ எங்களோடு கூட பேசு ஆண்டவரே. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கருத்தில் கொடுக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற வேத பகுதி யாத்திராகும் புஸ்தகத்திலிருந்து ஒரு அழகான சத்தியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, யாத்திராகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் வாழ்ந்தார்கள். அதிலே 400 வருஷங்கள் அவர்கள் அங்கே அடிமைகளாய் இருந்தார்கள் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. 400 வருஷங்கள் அவர்கள் அங்கே அடிமைகளாய் வாழ்ந்த நாட்கள்ல 4 தலைமுறைகள் கடந்து போனது. இருக்கிறவர்கள் எல்லோருமே அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவர்கள். அவர்கள் பிறக்கும் போதே அவர்கள் அடிமைகளாய் பிறந்திருக்கிறார்கள். கானான் தேசத்திற்குள் போன 70 பேரில் ஒருவர் கூட அவர்கள் உயிரோடு இல்லை. அங்கே இருந்தவர்கள் எல்லோருமே அங்கேயே பிறந்தவர்கள், அங்கேயே வளர்ந்தவர்கள். அவர்கள் அடிமைகளாகவே பிறந்து அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திலே அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடினமாய் உழைக்கிறார்கள். பிரியமானவர்களே, உழைப்பினுடைய பலன் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு அடிமையானவனுக்கு விருப்பங்கள் இருக்க முடியாது. ஒரு அடிமையானுடைய வாழ்க்கை அவனுடைய கையில் இருக்காது. பிரியமானவர்களே, அவன் எதை ஆசைப்படுகிறானோ அதை அவன் அடைய முடியாது. இப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுளுடைய பெயர், யெகோவாவுடைய பெயர் தெரியாது. அவர் எப்படி இருப்பார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிந்தது எல்லாமே எங்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்கள் முற்பிதாக்களின் தேவனே என்று சொல்லி அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்டார். அவர் கேட்டு அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வரும்படி நம்முடைய தாசனாகிய மோசேயை அந்த தேசத்திற்கு அவர் அனுப்பினார். பிரியமானவர்களே, இங்கே இந்த பகுதி நாம் பார்க்கும்போது 10 விதமான வாதிகளினாலே எகிப்து தேசத்தை அவர் வாதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நாம் சுருக்கமாய் நாம் கடந்து போகலாம். இவைகள் எல்லாமே இந்த யாத்திராகமம் அந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 9 விதமான வாதிகளினாலே வாதித்து கடைசி வாதையை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பும்போது அவர் சில கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, எடுத்தவர்கள் முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கிற ரத்தத்தில் தோய்த்து
அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் மேற்சட்டத்திலும் வாசல்களின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எகிப்து தேசத்தில் இருக்கிற அந்த எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளை மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களிலும் முதற் பிறந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழிக்கும்படி அவர் வாதை அனுப்புகிறார். அப்படி எகிப்து தேசத்திலே வாதையை கர்த்தர் அனுப்பும் பொழுது அவர் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல அறிவுரை என்னவென்று சொன்னார், கட்டளை என்னவென்று சொன்னார், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஒரு கன்றுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து உங்கள் வீட்டின் வாசல் மேற்சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் பூச கடவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அங்க என்ன கர்த்தர் கட்டளை கொடுக்கிறாரா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற கவனிங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். விடியற் காலம் வரைக்கும் நீங்கள் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு வெளியே புறப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண் இங்கே நான் பார்க்க முடியும். என்றால் ரத்தம் வாசல்களிலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. வாசல் மேல் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் வரும்போது அந்த தெளிக்கப்பட்டிருக்கிற அந்த ரத்தத்தை பார்த்து அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்காமல் கடந்து போவார். அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த வாசற்படியை தாண்டி வெளியே வருவான் என்று சொன்னால் உன்னுடைய பாதுகாப்பிற்கு நிச்சயம் இல்லை. என் அன்பை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த சங்கார தூதனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரத்தம், ஆட்டுக்குட்டி ரத்தம் அந்த நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடையாளம். நீ அதை கடந்து வெளியே வருவாயானால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ கடந்து வெளியே வரக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. ஆனால் நீ வருவாயானால் அந்த சங்காத எகிப்து ஜனங்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதுவே உங்களுக்கும் நேரிடும். அதான் அவருடைய பொருள். இதனால் பிரியமானவர்களே, வெளியில் வருவதோ வராமல் இருப்பதோ அது நம் கையில் இருக்கிறது. செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு சொல்லுகிற ஒரு கட்டளை கூட பிரியமானவர்களே, நீங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு கட்டளை கொடுக்கிறது. மீறி நாம் வருவோமானால் நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு நிச்சயம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணத்தை போல இருக்கிறான். தன் ஆவியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளாத ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானா, மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். சுற்றிலும் மதில் இடிந்து கிடக்கிற ஒரு பட்டணத்திற்கு பாதுகாப்பு இருக்காது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி நம்முடைய கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் இதை செய்ய மாட்டேன் என்றால் அது செய்யாமல்
நம்மை நாம் காத்துக் கொள்வது மிக மிக அவசியம். பிரியமானவர்கள், தானியேல் இதோ இந்த ராஜ போஜனத்தை நான் புசிக்க மாட்டேன் என்று ஒரு கட்டுப்பாடோடு அந்த தானியேல் இருந்தான். அவன் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் சாதித்தவர்கள், ஜெயித்தவர்களுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சராசரியாக இந்த உலகத்தில் ஜெயித்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரதமையாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் ஒரு கட்டுப்பாடு. இதை நான் செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யாமல் இருப்பது, அது நம்ம கட்டுப்பாடு. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவதாக கர்த்தர் சொல்லிக் கொடுத்த விஷயம், நீங்கள் இந்த வாசலை கடந்து நீங்கள் வெளியே வராதிருக்க கடவீர்கள் என்று சொல்றார். இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிற விஷயம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இங்கே இரண்டாவதாக நாம் பார்க்கிற விஷயம், இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். எந்த ஆராதனை? 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், எதை ஆராதனை என்று சொல்லி ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன செய்கிறார்களாம்? வாசிக்கிறேன் 21ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரப்பட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்போது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனை கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, நீங்க இந்த வேத பக்கத்தின் முழுமையா நீங்க வாசித்து பார்த்தால், ஒரு குடும்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு வெள்ளாட்டையோ தெரிந்து கொண்டு அதை பலியிட்டு அதன் ரத்தத்தை நிலைக்கால்கள் பூசி அந்த ஆட்டை மீதம் வைக்காமல் முழுமையாய் எல்லோரும் புசிய கடவர்கள். விடியற் காலத்தில் ஒன்றும் மீதமாய் இருக்கக்கூடாது. அதன் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. அது சுட்டெரிக்கப்பட்டு புசிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் அழகான விஷயங்களை இந்த இடத்துல போதிக்கிறதை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் போதித்திருக்கிறார். என்றால் இவை எல்லாம் ஆராதனை என்று சொல்லி கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். இவைகள் கர்த்தருக்கு உகந்த ஆராதனை.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த பகுதியில் பார்த்தால் இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால் என்றால் இதை கர்த்தர் ஆராதனை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் முதலாவது நீங்கள் உங்கள் வாசற்படியை விட்டு வெளியில் புறப்படாதிருக்க கடவர்கள் என்று சொன்னார். இரண்டாவதா கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். இந்த ஆராதனை அப்போது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் இந்த ஆராதனையை கை கொள்ள வேண்டும். வர்ஷிப், தொழுது கொள்ளுதல், கர்த்தரை ஆராதித்தல். பிரியமானவர்களே, பலிகளை பார்க்கிறோம், கீழ்ப்படுதலே உத்தமம். கர்த்தருக்கு கீழ்ப்படுதலே அது உகந்த பலி, அது உன்னதமான ஒரு ஆராதனை. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு பிரியமான நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கர்த்தர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எங்கும் தொழுது கொள்கிற காலம். நம்முடைய வீடுகள்ல நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே வாசற்படிக்குள்ளே இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது, உள்ளேயே இருந்து நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். இந்த லாக்டவுன் உங்களை தேவனுக்கு நெருக்கமாக்குகிறதா, தேவனுக்கு உங்களை தூரமாக்குகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் ஒரு நல்ல நேரத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போக நாம் பயன்படுத்துகிறோமா, அல்லது ஆண்டவருக்கு நம்மை நாம் நெருக்கமாய் கொண்டு வருகிறோமா? ஆராதனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த நல்ல நேரத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. மூன்றாவதாக இந்த பகுதி நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்னவென்றால், அதே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சியை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடியை பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா என்றார். மூன்றாவதாக தீவிரமாய், வேகமாய், துரிதமாய். ஏன் துரிதமாய்? சரி, இந்த ஆராதனைக்கும் இந்த காரியங்கள் எப்படி பொருந்தும் பாருங்க பிரியமானவர்களே. எப்படி அதை நாம் ஆசரிக்க வேண்டுமா? அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும், இரண்டாவதாக உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும், மூன்றாவதாக உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. புசிக்கிறதற்கும் அறையை கட்டிக் கொள்வதற்கும் சம்மதம் இல்லை. பாதரட்சிகளை தொடுத்துக் கொண்டு புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்கள் கையில் தடியை பிடித்துக் கொண்டு தீவிரமாய் புசியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்றால் பிரியமானவர்களே, அறையில் கச்சியை கட்டிக் கொள்வது என்பது தன்னை ஆயத்தப்படுத்துவது, தயார்படுத்துவது என்று பொருள். யூதர்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் கோட், அந்த உடை அணிகிற அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது மேல் தொடங்கி கீழ் வரை ஒரு அங்கியை போன்று இருக்கும். அறையிலே ஒரு தோலினாலோ ஒரு துணியினாலோ ஒரு கச்சியை உண்டாக்கி இருப்பார்கள். பிரியமானவர்களே, அதை இறுக்கி கட்டினான் என்று சொன்னால் அவள் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறான் என்று அர்த்தம். ஒருவேளை அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டான் கொஞ்சம் என்று சொன்னால் he is going to rest அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க பார்க்கும்போது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயாராகுங்கள் என்பது பொருள். கால்களுக்கு பாதரட்சிகளை தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் புறப்படுவதற்கு ஆயத்தமான ஒரு விஷயம். கையில் தடியை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இவையெல்லாம் சொல்லி நீங்க தீவிரமாய் புசிக்க கடவர்கள் என்றால் ஆயத்தமாகுதல். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் ராத்திரி நடுச்சாமத்திலே
பார்வோன் மோசேயை அழைப்பித்தனுப்பி நீங்கள் எல்லோரும், நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை தொழுது கொள்ள போங்கள் என்று சொல்லி துரத்தி விடும் அளவுக்கு கர்த்தர் அந்த தேசத்திலே அதம் பண்ணினார் என்றால் பிரியமானவர்களே, உடனே அவர்கள் வேகமாக, அவர்கள் துரிதமாய் அவர்கள் தேசத்தை விட்டு கடந்து வெளியே வந்தார் என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் துரிதப்படுத்தினார். அதற்காக தான் ஆயத்தம், தயாராகுதல். பிரியமானவர்களே, மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு போதிக்கிற விஷயம், we should prepare ourselves. நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் இது. நமக்கு முன்பாக இருக்கிற களம் மிகப்பெரியது பிரியமானவர்களே. எபேசியருக்கு நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டைகளிலும் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நமக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையாலே தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்துக் கொண்டவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு எபேசியில் இருக்கிற சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிரியமானவரே அவரை ஆயத்தப்படுத்துகிறதை, தெளிவுபடுத்துகிறதை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். prepare yourself for the battle. இன்றைக்கு பிரியமானவரே, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை, நல்ல ஒரு இளைப்பாறும் நல்ல ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னார். எதற்காக பிரியமானவர்களே? உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். அறுவடை மிகுதி ஆயிருக்கிறது, ஆட்களோ குறைவாயிருக்கிறார்கள். அறுவடை செய்கிற நேரம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற நேரம் பிரியமானவர்களே, நம்மை நாம் அதற்காக தயார்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் நல்ல ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் நாம் 3 காரியங்களை நாம் பார்த்தோம். நீங்கள் உங்கள் வாசலை விட்டு வெளியே வர வேண்டாம். கர்த்தர் கற்றுக் கொடுத்த முதலாவது காரியம் என்றால் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற விஷயம், இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்கள் பிள்ளைகள் கேட்டால், ஆராதனை, இந்த காரியத்தை கர்த்தர் ஆராதனை என்று சொல்கிறார். நீங்கள் வீடுகளுக்குள் இருந்தே இந்த ஆராதனையை கடைபிடிங்கள் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். அது ஆராதனை என்றால் நம் வீட்டுக்குள்ளே இருந்து கர்த்தரை தொழுது கொள்ளுதல், கர்த்தரை ஆராதி துதித்து பாடுதல், இவைகளை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், உங்கள் அறையிலே கச்சையை கட்டி கொண்டவர்களாயும், உங்கள் கால்களிலே பாதரட்சைகளை தொடுத்து கொண்டவர்களாயும், உங்கள் கையிலே தடியை பிடித்துக் கொண்டவர்களாயும் நீங்கள் தீவிரமாய் புசிக்க கடவர்கள் என்று சொன்னால், be ready, prepare yourself for the battle. தயாராகுங்கள், துரிதப்படுங்கள் என்று கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அர்த்தம். இந்த நேரத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க இந்த நேரத்தில் நாம் சுய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வோம். வீட்டுக்குள்ளேயே இந்த கர்த்தரை தொழுது கொள்ள நாம் கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக நம்மை நாம் இந்த நேரத்தில் தயார்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நாள் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உன்னை கொண்டு வந்து யுத்தத்தில் கர்த்தர் நிறுத்தும் பொழுது பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி உங்களை நீ தயார்படுத்த வேண்டும். மிக மிக அவசியம். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, என்று காலை வேலை ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படி வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஐயா, எங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆண்டவரே ஒழுக்கத்தை கற்றுத்தாங்க ராஜா. டிசிப்ளின் ஆண்டவரே, செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் ஆண்டவரே,
நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறவர்களாக ஆண்டவரே, நேரத்தை நாங்கள் வீணடிக்காமல் ராஜா உம்மை தொழுது கொள்வர்களாக ஐயா சாதர அப்பா உம்முடைய நாமத்தில் நாங்கள் மகிமை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் உம்மை துதித்து பாடுவர்களாக ஐயா எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்தவும், எங்களை தயார்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அன்று ஜெபத்தின் மூலமாய் உம்முடைய வசனத்தின் மூலமாய் அப்பா சொத்தம் எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தூரத்தில் ஒலிபெருக்கில் முன்பாக வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க, நீங்க அப்படியே பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆம்ராஜா ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி ஆண்டவரே ஆம்ராஜா ஜனங்களை ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதியிலிருந்து அப்பா பரிபூர்ண விடுதலை தாங்கப்பா. ஆம்ராஜா விடுதலையோடு கூட தேசங்கள் காணப்படுவதை செய்யுங்க ஆண்டவரே. ஆம்ராஜா உங்களுடைய மகிமை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கிருபை தாங்க. இந்த நிமிஷம் வரை உங்களுடைய கிருபை எங்களை பயணத்திற்காக நன்றி செலுத்தி எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பயன்படுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற நமக்கும் தூரத்திலிருந்து வசனத்தை கேட்டிருக்கிற யாவரோடும் சதா காலம் துணியாய்ந்து பயன்படுத்துவராக. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் வழியை தாங்கி பயன்படுத்துவராக. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்துவராக. ஆமென்.